ஆனால் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இந்த தடவை வந்து அந்த மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து 2000ங்கிறது பாசிபிள் தானா? சார் 10,000 பெண் கமாண்டர்ஸ்களை வந்து பணி நிமித்தம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? சார் இப்போ இந்த 3 lakh கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து 300 டேஸ்க்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோன்ற ஒரு பாயிண்ட் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்திருக்கோம். அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? சார் ஆக்சுவலாக மாதம் 2000 ரூபாய் தரோம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம். ஆனால் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இந்த தடவை வந்து அந்த மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அரசாங்கத்தோட நிதி நிலைமை வந்து 10 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் கடன் இருக்குன்னு சொல்கிற சமயத்தில் இது வந்து 2000ங்கிறது பாசிபிள் தானா? அது கூடுதல் சுமை வந்து தராதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற விலைவாசி, இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் இப்போ மெட்ராஸ் மாதிரி ஒரு ஸ்டேட்டில், மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டி எடுத்துப்போம். ஏன்னா நம்ம மெட்ராஸில் இருக்கிறோம். 40,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறதுனால அவனோட ஒய்ஃபு, குழந்தைங்க 2 குழந்தைகள் இருக்குது. விச் இஸ் வாட் வி வாண்ட். 2 children பிகாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் இஸ் 2.1. ஸோ 2 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 40,000 ரூபாயில் இருக்க முடியாது. ஓகே. இந்தியாவோட மீடியன் இன்கம் 15,000 ரூபா. தட் இஸ் மீடியன்னா மிட் பாயிண்ட். 50th மிட் பாயிண்ட் இஸ் 15,000 rupees. 15,000 ரூபாவில் ஒரு வாழ்க்கையை எப்படி ஒரு மனுஷன் நடத்துவான் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் தி ஸ்டேட் வந்து டைரெக்டாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு லேடி பண்ணுறதுங்கிறது இது வந்து 25 வருஷமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் வந்து புதுசாக இந்தியா கண்டுபிடிச்சதில்ல, இல்லை இங்கே இருக்கிற ஒரு பாலிட்டிஷியன் கண்டுபிடிச்சதில்லை. பிரேசிலில் லூலான்னு ஒருத்தர்னா இப்போ இருக்கார் பிரசிடெண்ட்டாக. அவரோட ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ 2000 ரூபா நீங்கள் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, அதுவும் ஒரு லேடி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு பெனிஃபிட் ஆகும்னு இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பை வேர்ல்ட் பேங்க் ஸ்டடீஸ். ஸோ 2000 ரூபா வந்துங்கிறது கொடுக்கறதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது, அந்த 2000 ரூபாவை அவங்க சேவ் பண்ண போகிறதில்ல. அந்த 2000 ரூபாவை எடுத்து அவங்க உடனே செலவு பண்ணுறாங்க. 1ஆந்தேதி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் 2ஆந்தேதி செலவாயிடும். அந்த செலவாகிறதுங்கிறது அந்த ஏரியாலே ஒரு புழக்கத்தை க்ரியேட் பண்ணும், ஒரு எக்கனாமிக் பழக்கத்தை க்ரியேட் பண்ணும். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் 1.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 1.5 லட்ச ரூபா உடனே ஒரு எக்கனாமிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அது வந்து இஸ் நார்மலி மல்டிப்ளையர்னு சொல்லுவோம். இஸ் 4 times. ஸோ 1.5 லட்ச ரூபா முதலாளி செலவு பண்ணால் 6 லட்ச ரூபா வரைக்கும் அது பெனிஃபிட் கொடுக்கும். அந்த 6 லட்ச ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி கவர்மெண்ட் ஒழுங்காக கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ 1.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து 72,000 ரூபா திரும்பி வந்துடும். அதனால் இது வந்து ஒரு தப்பு அப்படின்னு சொல்கிறதே அது தவறு. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மன்ரேகா ஸ்கீம். இந்த மன்ரேகா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது விழுப்புரத்தில் வேர்ல்ட் பேங்க் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா, இந்த குழி தோண்டி மண் எடுத்து போடுறச்ச இம்மீடியட்டு பக்கத்தில் வந்து இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. அந்த மண்ணை தூக்கி போடுறதுக்கு ஒரு பேஸ்கெட் வேணும். இந்த ஒரு அந்த பாண்டும்பாங்க நம்ம இதில். பாண்டு வாங்க காசு இல்லாதவங்க இந்த பேம்பூவில் வீவ் மூங்கில் கொடை வாங்கி அதை பண்ண ஆரம்பித்தாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மன்ரேகா இல்லைன்னா அந்த பேஸ்கெட் வீவிங் நடந்திருக்காது. உடனே ஒருத்தன் வந்து காஃபி, டீன்னு ஒரு தனி ஈகோ சிஸ்டமே டெவலப் ஆகும். ஸோ அதை நீங்கள் திரும்பி அது வந்து எக்கானமிக் தான் போகுமே தவிர அது ஒரு வேஸ்ட்ஃபுல் பர்டனாக நீங்கள் நினைக்கிறது தவறு. ஸோ இட் வில் இம்மீடியட்லி கிவ் அ பூஸ்ட் டு தி எக்கானமி. அண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியா இதிலெல்லாம் நீங்கள் பார்க்குறச்ச பணக்காரன் எப்படி வாழ்வை நடத்துகிறான்னு இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ பாத்ரூம் இன்ஃப்ளூயன்சர்ஸோட பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது கூட பாத்ரூம் டூரு, வீடு டூருன்னு காட்டின்னு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க இதை நம்மளால் லைஃப் லாங் அஸ்பயர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறத ஒரு சொசைட்டியில் ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த சொசைட்டியில் இவங்களுக்கு நீங்கள் 2000 ரூபா கொடுக்கறதுங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு வலிக்கு, ஒரு பெரிய காயத்துக்கு எதுக்கு ஸ்டிச்சஸ் போடணுமோ ஸ்டிச்சஸ் போட முடியாத இடத்துல ஒரு பேண்டேட் ஓட்டுற மாதிரி தான் அது. இது டெஃபினட்டாக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சார் இப்போ இந்த 3 lakh கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து 300 டேஸ்க்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோன்ற ஒரு பாயிண்ட் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்திருக்கோம். அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு
விஷயமா இருக்கும்? See, நம்ம வந்து we are neither hoping to be a ruling party, nor are we going to be in the opposition party. You are going to be an ally of the party in power. So you can only pressurize them. அதனால் if we are going to win 117 seats, then you can hold it to account whether we will appoint it. இந்த 3.5 லட்சம் வேலைங்கிறது எஸ்பெஷலி இன் திஸ் நெக்ஸ்ட் 5 years இஸ் கோயிங் டு 3 இயர்ஸில் ஒரு வருஷத்தில் முடியாட்டாலும் 3 வருஷத்தில் பண்ணால் கூட இட்ஸ் ரியலி பாசிட்டிவ். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸில் வேலை வாய்ப்புங்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த வேலை வாய்ப்புங்கிறது ஏன் கஷ்டம்னா, இப்போ டிசிஎஸில் போன வருஷத்தில் அஃபிஷியலாக 24,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அன்அஃபிஷியலாக 60,000 பேருக்கு மேலே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க நெட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 60,000 பேரை அமுச்சிட்டு 35,000 பேரை ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் கம் டு 25,000. அமிச்சதான் ஹை பெய்டு ஆள், ரெக்ரூட் பண்ணதெல்லாம் புது ஆளாக இருந்திருக்கும். ஸோ அவங்க காஸ்ட்டு எஃபெக்ட்டு 60,000த்துக்கு குறைஞ்சிருக்கும். இப்போ டிசிஎஸ்ங்க டாட்டாங்கிறது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அங்கேயே இது நடந்திருக்குன்னா ஐடியில் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கும். அது மாதிரி இந்த கொரோனாவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஜிஎஸ்டினாலேயும் அப்புறம் டிமானிட்டேஷன் ஆரம்பிச்சு பல சிறு துறை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு. அடுத்தது இப்போ இந்த யுத்தம் நடந்துட்டுருக்கு இதில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். இந்த ஃபியூவல் ப்ரைஸஸும் இன்புட் ப்ரைஸஸும் ஒன்றும் இந்த பிளாஸ்டிக் செருப்பு பண்ணுறவங்கல்ல அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் அவங்களாலேயே வந்து இப்போ மேனேஜ் பண்ண முடியாமல் இன்புட் காஸ்ட் ஏறிடுச்சு. ஏன்னா நீங்கள் வெறும் பெட்ரோல் டீசல் மட்டும் பார்க்காதீங்க, டயராக இருக்கட்டும், பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், பெட்ரோகெமிக்கல்ஸுங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு. இன்றைக்கி வந்து அந்த கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனால ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து சோப்போட விலையை ஏற்றிருக்காங்க. ஏன்னா க்ரூட்லைன் வர ஒரு டெரிவேட்டிவ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் மேக்கிங் சோப். சோப்போட விலை ஏறி இருக்காங்க. உங்களுக்கு ஷர்ட்டு, வேஷ்டி, இப்போ ட்ரெஸ்ஸு எல்லாரோட விலையும் ஏற போகிறது. நிறைய பேருக்கு வேலை போயிடும். ஏன்னா இப்போ வந்து இந்த சின்ன சின்ன கேன்டீனை மூடி இருக்காங்க, விறகு அடுப்பில் எல்லாருக்கும் கிடைக்கல. ஸோ நிறைய நிறைய இண்டஸ்ட்ரியல் லேபர்லாம் ஊருக்கு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அடுத்த 2-3 வருஷத்தில் ஸ்ட்ரிங்க் ஆக போகுது. ஸோ இப்போ ஒரு வருஷமும் இந்தியா ஃபுல்லாக 1 மில்லியன் இன்ஜினியர்ஸுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் 10% வச்சிங்கன்னா கூட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் புதுசாக கிராஜுவேட்ஸ் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு வர போகிறாங்க. இதுக்கப்புறம் 12th 10th பாஸ் பண்ணோன்னா வேலை வாய்ப்பு தேடிட்டு வர போகிறாங்க. முன்னாடியே வேலை வாய்ப்பு இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் இது வந்து ஒரு இமீடியட்டாக நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் லெவலில் 3 லட்சம் பேருக்கு வேலை போட்டால் கூட இட் வில் ஹேவ் அ மேஜர் இம்பேக்ட். ஸோ இன் லைட் ஆஃப் இப்போ இருக்கிற கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இதை தேவைப்படுங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இந்த மேனிஃபெஸ்டோவில் சேர்த்தோம். விமனுக்கு அகென்ஸ்டாக பண்ணுற க்ரைமை ஒரு லேடி ஆஃபீஸரை வச்சு அடி விட்டான்னா அவனுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிற பொண்டாட்டி அடிக்கிறவனை லேடி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு பூட்ஸால் ஒரு விட்டாங்கன்னா அவன் லைஃப் லாங் இனிமேல் பண்ண மாட்டான். அதே மாதிரி இந்த ஓல்டேஜ் பென்ஷனையும் ஏற்றினது இஸ் சம்திங் ஐ லைக். ஏன்னா எந்த இடத்துல போனாலும் அந்த OAP வாங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ப்ளஸ் அந்த ப்ராசஸ் ஆல்சோ எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.